ஈரான் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் திட்டமிடுகிறார். அமெரிக்கா எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு பதிலடியாக கடுமையான எதிர்த்தாக்குதலை நாங்களும் நடத்துவோம் என்று அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தனது ஆதிக்கத்திற்காக அது போராடி கொண்டிருக்கிறது. ஈரான் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அது போராடி கொண்டிருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு அச்சுறுத்தலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் நடக்க போற மிட்டம் எலெக்ஷன் கூட எனக்கு பொருட்டல்ல. வணக்கம் சோதரர்களே, ரூஸ்டர் சீரியலின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரானுடன் நாங்கள் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்றுடன் திங்கட்கிழமையுடன் காலாவதியாகிவிட்டது. நாங்கள் அமைதிக்காக மேற்கொண்ட முயற்சிக்கு ஈரான் முழுமையான ஒத்துழைப்பு தரவில்லை, பதிலும் அளிக்கவில்லை. எனவே நாங்கள் அவர்களுக்கு பாடம் புகட்டப் போகின்றோம். ஈரான் உடனடியாக வெள்ளை கொடி ஏந்தி சரணடைவதாக சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கடும் தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இப்படி டொனால்டு ட்ரம்ப் கூறக்கூடிய இதே வேளையில் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் முன்னாள் உறுப்பினர், அவருடைய பெயர் மர்ஜோரி டைலர் கிரீன், அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஈரான் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் திட்டமிடுகிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு இடத்துல ஈரானை முழுமையாக முடக்குவதற்கு, அவர்களின் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறது. அதற்காகவே ஒரு ஏவுகணையை 14,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஏவுகணையை அது சோதித்திருக்கிறது என்று பல மாதத்துக்கு முன்னாலேயே நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப மிஸ் கிரீன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கை என்பது அந்த கோணத்திலிருந்து பார்த்தால் எல்லாம் சரியாக பொருந்துகிறது. இன்னொரு பக்கத்தில் ஈரான் அமெரிக்கா எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு பதிலடியாக கடுமையான எதிர்த்தாக்குதலை நாங்களும் நடத்துவோம் என்று அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். என்னதான் இருந்தாலும் இங்கே பாதிக்கப்பட போறது மக்கள் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தனது ஆதிக்கத்திற்காக அது போராடி கொண்டிருக்கிறது. ஈரான் தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அது போராடி கொண்டிருக்கிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வாழ்வா சாவா போராட்டம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தனது ஆதிக்கத்தை நிறுத்தக்கூடிய போராட்டம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் உலக நாடுகள் அனைத்தும் ஐநா உட்பட அமைதி காக்கின்றன. அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு அச்சுறுத்தலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் நடக்க போற மிட்டம் எலெக்ஷன் கூட எனக்கு பொருட்டல்ல, நான் ஈரானை தாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்த நிலையிலையும் இப்படி ஒன்று நடக்கலாம். அந்த எச்சரிக்கை இதுதான். இதில் உடனடியாக ஒவ்வொரு நாடும் இறங்கி ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா மீது கொடுத்து, ஒன்று நேர்த்தியான சர்வதேச அளவிலான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். அது கட்டாரிலோ எங்கேயோ ஒரு இடத்தில் நடத்த வேணும். அதுல எல்லா விதமான சூப்பர் பவர்ஸும், அது ரஷ்யாவா இருந்தாலும், பிரான்ஸா இருந்தாலும், இங்கிலாந்தா இருந்தாலும், சீனாவா இருந்தாலும், எல்லாரும் அதுல ஈடுபடணும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வெளிப்படையான ஒரு தீர்வை எட்டுவதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மானுட பேரழிவு ஏற்படுவதை யாரும் தடுக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.